வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய பீகாரை கட்டி எழுப்புங்கள். வாக்காளர்களுக்கு சோனியா காந்தி வேண்டுகோள். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 5ஆம் தேதி நாடு தழுவிய சாலை மறியல் போராட்டம். விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்பதை உறுதி செய்யுங்கள். அனைத்து வாக்காளர்களுக்கும் பிரதமர் மோடி வேண்டுகோள். உயிருக்கு ஆபத்து இருப்பதாக திரைப்பட இயக்குநர் சீனு ராமசாமி வெளியிட்ட டுவிட்டர் பதிவால் திடீர் பரபரப்பு. தமிழக அரசு காப்பாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு மத்தியில் ஏற்பட்ட வெடிகுண்டு பீதி. வாக்குப்பதிவு நடைபெறும் அவுரங்காபாத் திப்ரா பகுதியில் 2 வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு. பிரான்சிடம் இருந்து இந்தியா வாங்கியிருக்கும் ரஃபேல் போர் விமானங்கள் வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் மேலும் 16 ரஃபேல் விமானங்கள் வந்து சேரும் என தகவல். கொரோனா உயிரிழப்பில் தமிழக எண்ணிக்கையை தாண்டியது கர்நாடகா. மாநிலம் முழுவதும் வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை 4வது கட்ட கலந்தாய்வு இன்றுடன் முடிக்கிறது. விரிவான செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய பீகார் ஒன்றை கட்டி எழுப்புமாறு வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை விதிகளை பின்பற்றி 71 தொகுதிகளுக்கு இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான தற்போதைய அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தொழிலாளர்கள், விவசாயிகள், இளைஞர்கள் என பலரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறியுள்ள சோனியா காந்தி, பீகார் மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய பீகார் ஒன்றை கட்டி எழுப்புமாறு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 5ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் சாலை மறியல் போராட்டங்கள் நடத்தப்படும் என விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. டெல்லியில் 500க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடுவது குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள புதிய மின்சார சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வரும் 5ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் சாலை மறியல் போராட்டங்களை நடத்த முடிவு செய்யப்பட்டது. மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாகவும் பாஜகவின் அலுவலகங்களை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பஞ்சாபிற்கு சரக்கு ரயில் போக்குவரத்தை மத்திய அரசு நிறுத்தியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள விவசாயிகள், மத்திய அரசின் இந்த பழிவாங்கும் நடவடிக்கை ஜனநாயகத்திற்கான அச்சுறுத்தல் என தெரிவித்துள்ளனர். கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து வாக்காளர்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வரும் முதல்கட்ட தேர்தலில் 71 தொகுதிகளில் போட்டியிடும் 1066 வேட்பாளர்களின் தலைவிதியை நிர்ணயிக்க வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்கும்படி அரசியல் தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அந்த வகையில் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி இந்த ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து வாக்காளர்களையும் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக வாக்காளர்கள் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்து வாக்களிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
பீகார் சட்டப்பேரவைக்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் அவுரங்காபாத் திப்ரா பகுதியில் 2 வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக 30,000 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் அம்மாநிலத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் அதிகமுள்ள தொகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்குரிய பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று தேர்தல் நடைபெறும் அவுரங்காபாத்தின் திப்ரா பகுதியில் 2 வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெடிகுண்டுகளை கைப்பற்றிய சிஆர்பிஎஃப் போலீசார் அவற்றை பாதுகாப்பாக செயலிழக்க செய்தனர். இதையடுத்து அப்பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படைக்காக பிரான்சில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களில் மேலும் 16 விமானங்கள் வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் இந்தியா வரவுள்ளன. பிரான்ஸ் நாட்டின் டிசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் இருந்து இந்திய விமானப்படைக்கு சுமார் 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்க கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. ஒப்பந்தத்தின்படி முதல் கட்டமாக 10 ரஃபேல் விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதில் 5 விமானங்கள் பிரான்சிலேயே பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 5 விமானங்கள் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்தியா வந்தடைந்தன. இந்த விமானங்கள் கடந்த மாதம் 10ஆம் தேதி இந்திய விமானப்படையின் 17வது படைப்பிரிவான கோல்டன் ஏரோஸ் பிரிவில் முறைப்படி இணைக்கப்பட்டன. இந்நிலையில் இந்திய விமானப்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக 16 ரஃபேல் போர் விமானங்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் இந்தியா வரவுள்ளன. அடுத்த மாதம் 3 விமானங்கள், வரும் ஜனவரியில் 3 விமானங்கள் என படிப்படியாக இந்த விமானங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகின்றன. இவை அனைத்தும் நேரடியாக ஹரியானா மாநிலம் அம்பாலா விமான தளத்தில் வந்திறங்கும் என்றும் இவை அனைத்தும் விமானப்படையின் கோல்டன் ஏரோஸ் பிரிவில் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 43,893 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 80 லட்சத்தை நெருங்கியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 43,893 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 79,90,322 அதிகரித்துள்ளது. இதில் 6,10,803 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 72,59,509 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 508 பேர் மரணமடைந்து உள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,20,010 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழர்களின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றிய மாமன்னர்களான மருது சகோதரர்களின் சிலையை புதிதாக கட்டப்படவுள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருது சகோதரர்களின் 219வது குரு பூஜையை முன்னிட்டு தேனி மாவட்ட அமமுகவினர் சின்னமனூர் நகர் கழக செயலாளர் திரு சுரேஷ் தலைமையில் கழகத்தினர் ஊர்வலமாக சென்று மருது சகோதரர்களின் முழு திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர்கள் சின்னமனூர் திரு நீதி, உத்தமபாளையம் திரு தீபாவளி ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழர்களின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றிய மாமன்னர்களான மருது சகோதரர்களின் சிலையை புதிதாக கட்டப்படவுள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக அமமுகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருது சகோதரர்களின் குரு பூஜை விழாவில் இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டுள்ளது. மருது சகோதரர்களின் புகழினை உலகம் அறிய செய்யுமாறு வரும் புதிதாக கட்டப்பட உள்ள பாராளுமன்றத்தில் மருது சகோதரர்களின் சிலையை நிறுவ வேண்டும் என்று நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் வழியாக முதற்கண் நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். கேரளாவில் விலை பாதிப்பில் இருந்து விவசாயிகளை காப்பாற்ற 16 வகையான காய்கறிகளுக்கு அம்மாநில அரசு அடிப்படை ஆதரவு விலையை நிர்ணயம் செய்துள்ளது.
தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் காய்கறி குறைந்த அளவிலேயே உற்பத்தி செய்யப்படுவதால் முழு தேவையை பூர்த்தி செய்ய தமிழகத்தில் இருந்தும் கொள்முதல் செய்யப்படுகிறது. நடப்பாண்டில் 1,00,000 டன் அளவிலான காய்கறி கிழங்குகளை உற்பத்தி செய்யவும் அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், கிழங்குகள் உட்பட 16 வகையான காய்கறிகளுக்கு குறைந்தபட்ச அடிப்படை விலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தக்காளி கிலோ 8 ரூபாய், கேரட் கிலோ 21 ரூபாய் என பல்வேறு காய்கறிகளுக்கு அடிப்படை ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கும் கீழ் விலை குறைந்தாலும் இந்த அடிப்படை விலையிலேயே காய்கறி விற்பனை செய்யப்படும் என்றும், இதனால் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் திரு பினராயி விஜயன் கூறினார். பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 71 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சற்று முன்வரை சுமார் 20% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்திற்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைத்து இத்தேர்தலை சந்திக்கிறது. எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளது. 71 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் 114 பெண்கள் உட்பட 1066 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 80 வயது கடந்த மூத்த குடிமக்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக தபால் ஓட்டு நடைமுறையும் உள்ளது. கொரோனா தொற்று காலத்திலும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து அதிகாலை முதலே ஆர்வத்துடன் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். சற்று முன் கிடைத்த தகவலின்படி அங்கு இதுவரை சுமார் 20% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா உயிரிழப்பில் கர்நாடக மாநிலம் தமிழக எண்ணிக்கையை தாண்டியுள்ளது. தேசிய அளவில் கொரோனா பாதிப்பில் கர்நாடக மாநிலம் 3வது இடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் 8,09,638 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் வரை 10,947 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்த நிலையில் நேற்று மேலும் 44 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் அம்மாநிலத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,991 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 10,983 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். ஏற்கனவே கொரோனா பாதிப்பில் தமிழகத்தை தாண்டிய கர்நாடக மாநிலம் தற்போது கொரோனா உயிரிழப்பிலும் மிஞ்சியுள்ளது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்ததும் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி திரு லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் சென்று விடுவார் என திரு சிராக் பஸ்வான் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் திரு ராம்விலாஸ் பாஸ்வானின் மகனும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவருமான திரு சிராக் பாஸ்வான் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே அதற்கு குழி பறிப்பார் என பகிரங்கமாக விமர்சித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னர் திரு நிதிஷ்குமார் பாஜகவை விட்டு வெளியேறி திரு லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் சென்று விடுவார் எனவும் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் மீது லஞ்ச வழக்கு பதிந்து விசாரணை நடத்த சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சராக திரு திரிவேந்திர சிங் ராவத் பதவி வகித்து வருகிறார். இவர் மீது எழுந்த லஞ்ச புகாரை அடுத்து அவர் மறுத்து வருகிறார். இந்நிலையில் உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று பதியப்பட்டது. அதில் முதல்வர் திரு திரிவேந்திர சிங் ராவத் மீது வழக்கு பதிய சிபிஐக்கு உத்தரவிட கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் முதல்வர் திரு திரிவேந்திர சிங் ராவத் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஆளும் பாஜக அரசுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து 38,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 17 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,773 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 38,184 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,224 ரூபாய்க்கு விற்பனை செய்ய
செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ 66,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. CA படிப்புக்கான தேர்வு தேதிகள் மாற்றப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவலில் உண்மை இல்லை என்றும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் தேர்வுகள் நடைபெறும் என்றும் இந்திய பட்டய கணக்காளர் மையம் தெரிவித்துள்ளது. CA படிப்புக்கான அடிப்படை தேர்வு தேதிகள் மாற்றப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்நிலையில் CA படிப்புக்கான தேதிகளில் எந்த மாற்றமும் இல்லை என இந்திய பட்டய கணக்காளர் மையம் அறிவித்துள்ளது. CA அடிப்படை பாடத்திற்கான தேர்வு ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் டிசம்பர் 8, 10, 12, 14 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், உண்மையான தகவல்களுக்கு தேர்வார்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் கொரோனா பரிசோதனை முடிவுக்காக காத்திருந்த முதியவர் ஒருவர் மருத்துவமனை மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் மதுரை மட்டுமின்றி தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக இங்கு அனுமதிக்கப்பட்ட மனோகரன் என்ற 60 வயது நபருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது. பரிசோதனை முடிவுக்காக காத்திருந்த அவர் நேற்றில் இருந்தே மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் மருத்துவமனை மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உயிருக்கு போராடி அவரை மீட்டு சிகிச்சை அளித்த போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் முதியவரின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரை மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரிக்கும் பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுரை மாவட்டம் கீழக்குயில்குடியை அடுத்துள்ள ஸ்ரீனிவாசா காலனி பகுதியில் அலெக்ஸ் என்பவர் வசித்து வருகிறார். அவரது வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த காரை அதிகாலை 3 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள நாகமலை புதுக்கோட்டை போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV பதிவுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் நடைபயிற்சி செய்வோர் சமத்துவ ஆயுத பூஜையை உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் மாநகராட்சி சார்பில் அம்மா பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் நடைபயிற்சி, உடற்பயிற்சி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு இப்பூங்காவில் நடைபயிற்சி மற்றும் உடல் பயிற்சி செய்வோர் அனைவரும் இணைந்து சமத்துவ ஆயுத பூஜையை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஜாதி பேதமின்றி இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ பெருமக்கள் விளையாட்டு உபகரணங்கள் போன்றவற்றை வைத்து அதற்கு பூஜை செய்தனர். இதில் பங்கேற்றவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதாவது கோஆப்ரேட் பண்ணிட்டு எல்லாருமே உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பிரைவேட் மார்க் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்னும் மேலும் மேலும் வளரணும். இதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணி சிறப்பாக இருக்கணும். நல்லா பண்ணுறாங்க. போலீஸ் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. CCTV நிறைய போட்டிருக்காங்க. சுற்றி அஃபென்ஸ் நடக்காமல் பண்ணியிருக்காங்க. சென்னை தலைமை செயலகத்தில் மருத்துவ நிபுணர் குழு மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் கொரோனா பரவல் சற்று குறைந்த நிலையில் படிப்படியாக தளர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டங்களுக்குள் பொது போக்குவரத்து, மாவட்டம் விட்டு மாவட்டம் பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இந்நிலையில் வரும் 31ஆம் தேதியுடன் பொது முடக்கம் நிறைவடைய உள்ள நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து விவாதிப்பதற்காக இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார். அதையடுத்து மதியம் 2:30 மணிக்கு மருத்துவ நிபுணர் குழுவினருடன் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் நவம்பர் மாதம் வரை ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது குறித்தும் பல்வேறு புதிய தளர்வுகளை வழங்குவது குறித்தும் ஆலோசித்து முடிவு செய்யப்பட இருக்கிறது.
இந்தியா முழுவதும் தற்போது பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் டெல்லி, கேரளா, மேற்கு வங்கம், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன், டெல்லி, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 58% கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறினார். சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் மத்திய அரசு பேசியுள்ளதாகவும் அந்த மாநிலங்களுக்கு குழுக்கள் அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்ட திரு ராஜேஷ் பூஷன், சில குழுக்கள் ஆய்வை முடித்துவிட்டு திரும்பியுள்ளதாகவும் சில குழுக்கள் ஆய்வை நிறைவு செய்யவில்லை என்றும் கூறினார். குழுக்கள் தரும் தகவலின் அடிப்படையில் மீண்டும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுடன் பேசி கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்த நெறிமுறைகள் வழங்கப்படும் என்று கூறிய திரு ராஜேஷ் பூஷன், பண்டிகை கொண்டாட்டங்களின் போது மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் மாஸ்க் அணிவது உள்ளிட்ட தற்காப்பு நடவடிக்கைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நடிகை குஷ்புவை போல மறைந்த மத்திய அமைச்சர் பஸ்வானின் மகனான சிராக் பஸ்வானும் கட், டேக், ரிப்பீட் என சினிமா தனத்தை காட்டும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது நடிகை குஷ்பு கைது செய்யப்பட்டார். அப்போது அதனை வீடியோவாக வெளியிட்ட குஷ்பு தொடர்ச்சியாக பேச முடியாமல் வாய் குழம்பி ரிப்பீட் என கூறி மீண்டும் பேசியது செய்தியாளர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. அரசியல் பேட்டியையும் சினிமா ஷூட்டிங் என நினைத்த குஷ்பு பாஜகவினரின் கேலி பொருளாகவும் தற்போது மாறினார். அவரது பேட்டி தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. என் அண்ணன் சொல்றேன், ஏன்னா அந்த அளவுக்கு மரியாதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எப்போ நீங்க பெண்களுக்கு எதிராக பேசுறீங்களோ அப்போ அந்த மரியாதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ரிப்பீட், ஏமா ஃப்ளோல போயிட்டு இருக்கும், ரிப்பீட் எல்லாம் சொல்லாத. ஏமா ரிப்பீட், ஏமா ஃப்ளோல போயிட்டு இருக்கும், ரிப்பீட் எல்லாம் சொல்லாத. ஏமா ரிப்பீட், ஏமா ஃப்ளோல போயிட்டு இருக்கும், ரிப்பீட் எல்லாம் சொல்லாத. ஏமா. இதேபோல் பீகார் தேர்தலில் போட்டியிடும் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பஸ்வானின் மகனான திரு சிராக் பாஸ்வானும் தனது தந்தையின் அலங்கரிக்கப்பட்ட படத்துக்கு முன்பு சினிமா நடிகர் போல மேக்கப் போட்டுக்கொண்டு சினிமா ஷூட்டிங்கில் நடந்து கொள்வது போலவே செயல்படுகிறார். பேசிக் கொண்டிருக்கும் போது அவ்வப்போது இடைநிறுத்தி ரிப்பீட், கட் என கூறுவதும் அதை பின்னர் சரி செய்து கொள்ளலாம் என்று கூறுவதும் அவரது போலித்தனத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் 40 லட்சம் வரை மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவான நிறுவனத்தின் உரிமையாளரை நிறுவன ஊழியர்களை பிடித்து வந்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் கடந்த மாதம் தொடங்கப்பட்ட நிதி நிறுவனம் ஒன்று கவர்ச்சிகரமான கடன் திட்டங்களை அறிவித்திருந்தது. இதனை நம்பி பவானி, கவுந்தம்பாடி பகுதியைச் சேர்ந்த 1300 பேர் கடன் வேண்டி முன்பணம் டெபாசிட் செய்தனர். இதன் மூலம் வசூலான 1 கோடி பணத்துடன் நிதி நிறுவன உரிமையாளர்கள் தரைமலைவாகினர். பாதிக்கப்பட்டவர்கள் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்தனர். புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்து காவல்துறையினர் உரிமையாளர்களை தேடி வந்த நிலையில் திருச்சி அருகே உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த நிதி நிறுவன உரிமையாளர்களில் ஒருவரையும் மேலாளரையும் நிதி நிறுவன ஊழியர்களை பிடித்து ஈரோடு குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். யார்டு பார்த்து நாங்கள் எல்லாம் போய் வேலைக்கு சேர்ந்தேங்க. மாதம் வந்து 15,000 சம்பளம் சொல்லி சேர்ந்தாங்க. நாங்கள் ஒரு 30 பேர் 21 பேர் பசங்க, 9 பேர் பிள்ளைங்க எல்லாம் போய் சேர்ந்தேங்க. எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்தேங்க. வேலைக்கு சேர்ந்துட்டு இந்த மாதிரி வந்து பர்சனல் லோன் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 5,000 ரூபா, 2 லட்ச ரூபாய்க்கு வந்து 10,000 ரூபா, 3 லட்ச ரூபாய்க்கு வந்து 5,000 சொல்லி 15 நாள் கணக்கு வந்து ஏடாகும்னு சொல்லி எல்லாம் சொன்னோன்னா நாங்கள் எல்லாம் ஆள்லாம் ஜாயின் பண்ணிவிட்டோங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. எல்லாம் வந்து பணம் கட்டிட்டு அவங்க எல்லாம் அப்புறம் காலையில் வந்து பார்க்கும்போது ஷட்டரை எல்லாம் பணத்தை அடிச்சுட்டு அவங்க ஓடிட்டாங்க. தெரிஞ்சவங்க வந்து எல்லாம் அவங்க ஃபோட்டோ 3 பேர் ஃபோட்டோவும் அனுப்பிவிட்டு எல்லாம் பார்க்க சொன்னங்காட்டியும் அவங்க தஞ்சாவூரில் இருக்கிறதா வந்து திருச்சியில் இருக்கிறதா வந்து தகவல் வந்ததுனால நாங்கள் ஒரு 2 நாளாக போய் தொலாவி அவங்க அந்த ஹோட்டலில் இருந்ததுங்க. நாங்கள் காலைல ஒரு 5:30 மணிக்கு அந்த ஏரியாவுக்கு போயிட்டேங்க. போயிட்டு 8 மணிக்கு போனாங்க. அவர் கரெக்டாக வழி வந்தாங்க, பிடிச்சிட்டுங்க. ஃபிளக்ஸ் போர்டு வைப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் சுவர் ஓவியங்கள் உயிர் பெற தொடங்கியுள்ளன. இதனால் சுவர் வரையும் ஓவியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
இந்த கொரோனா டயத்தில் கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. கொரோனாங்கிறனால ஊரடங்கு போட்டனால வேலைகள் இல்லாமல் இருக்கும்போது தான் இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் போர்டுலாம் கொஞ்சம் தடை பண்ணனால இப்போ கொஞ்சம் வேலைகள் நல்லா நடந்துகிட்ருக்கு. இன்னும் வர்ற காலத்தில் ஃப்ளெக்ஸ் போர்டு இல்லாதனால இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் வேலைகள் நல்லா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. முன்னால் மாதிரி இப்போ இல்லை. வால் போஸ்ட்டு இந்த இதுகள்லாம் வந்து டிஜிட்டல் போர்டெலாம் தடை பண்ணனால கொஞ்சம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கு. விளம்பரங்கள்லாம் கொஞ்சம் கட்சி விளம்பரங்கள்லாம் நிறைய எழுதுகிறோம். அது கொரோனா நேரத்தில் கொஞ்சம் விளம்பரங்கள்லாம் தடை பண்ணனால இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல தொழில் போய்கிட்டு இருக்கு. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.